வணக்கம். சக்தி விநாயகர் ஜோதிட நிலையம் ஜெகதீஸ்வரனின் அன்பு நேயர்களுக்கு அன்பான வணக்கங்கள். அனைவருக்கும் 2025 ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த காணொலியில என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா 2025 ஜனவரி மாத பலன்கள் நம்ம பார்க்க போறோங்க. இந்த ஜனவரி மாதத்துல மேச ராசிக்காரங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள் வரப்போகுது, அதனால நமக்கு என்ன பலன் இருக்கு, இந்த 2025 வாழ்க்கையில நமக்கு நினைச்சதெல்லாம் நடக்குமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு காணொலி பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு பயனுள்ளதா இருக்க போகுது. அப்படி பார்க்கும் பொழுது மேசராசிக்காரங்களுக்கு ஜனவரி மாதம் கோச்சாரப்படி கிரக நிலையினால மாற்றங்கள் வருமா அப்படின்னு பார்க்க போறோம். இந்த 2025 ஜனவரி இந்த மேசராசிக்காரங்களுக்கு கிரக நிலைகள் கோச்சாரம் பாத்தீங்கன்னா கடகத்துல செவ்வாய் இருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா கன்னி ராசியில கேது பகவானும், உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் கடகத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு மங்கள சந்திர யோகங்கிறது இருக்கும். உங்களுக்கு ராசிக்கு 4ஆம் இடத்துல கடகத்துல செவ்வாய் நீச்சம் பெறாரு, அதாவது சந்திரனோட செருக்கு பெற போறாரு. அது இல்லாம உங்க ராசிக்கு 10ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா சூரிய பகவான் இருக்காரு. இந்த சூரிய பகவான் ஜனவரி மாதம் 10ஆம் இடத்துல இருக்கும் பொழுது உங்களுக்கு தொழில்ல சில தடங்கள் தடுமாற்றங்கள் சக்சஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்புகளா இந்த ஜனவரி மாதம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்க போகுது. இப்ப ஆல்ரெடி உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவானும் குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுக்கு என்ன ஆகும்னா சில டயத்துல கோபங்கள் தன்னை அறியாமலேயே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் கோபப்பட்டுட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா வருத்தப்படுவாங்க, நம்ம இது பண்ணாம இருந்திருக்கலாமே, இது பண்ணனால நமக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா வருத்தப்பட்டு இருப்பீங்க. எனக்கு செவ்வாய்ங்கிறது ஒரு ரத்தக்காரகன், கோபக்காரகன், கோபங்கள், நினைச்சது சாதிக்கணும், நினைச்சது அடையணும், நான் போற வழி ரைட்டு அப்படிங்கிற யோசிக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிற முதல் ராசி தான் மேசராசி. இப்ப இந்த செவ்வாய் நீச்சம் பெறும் பொழுது சில தடங்களானாலும் குழப்பங்களாலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தெளிவான சிந்தனைகள்னால ஏற்படக்கூடிய ஒரு மாற்றங்களா அந்த ஜனவரி மாதம் இருக்க போகுது. அது இல்லாம குடும்பஸ்தானத்துல குரு பகவான் இருக்காரு. இப்ப குடும்பஸ்தானத்துல 2ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கும் பொழுது உங்களுடைய ஒரு 10 பேர் இருக்கீங்க, அந்த இடத்துல நீங்க பேசுனீங்கன்னா உங்களுடைய பேச்சு எடுப்படும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்கன்னா கூட நம்ப மாட்டாங்க, இவங்க பேச்சு நம்ம கேட்கணுமா அப்படிங்கறது ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளேயே இருந்திருக்கும். உங்க முன்னாடியே பாத்தீங்கன்னா பேசியிருப்பாங்க. இப்ப இந்த ஜனவரி மாதத்துல இருந்து இந்த முதல் மாதம், வருஷத்தின் முதல் மாதம் ஆரம்ப கட்டத்துல இருந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில ஒரு டேர்னிங் பாயிண்டா கண்டிப்பா இருக்கும். திடீர் வாய்ப்புகள் தேடி வரும், திடீர் அதிர்ஷ்டங்கள் தேடி வருங்க. அது மட்டும் இல்லாம திடீர் பொறுப்புகள் நமக்கு பாத்தீங்கன்னா ஒரு வாய்ப்புகளை வரல அப்படின்னு சொல்லிட்டு காத்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் கட்டாயம் இந்த வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். அது இல்லாம லாபஸ்தானத்துல சுக்கிரனும் சனி சேர்க்கை, எப்பவுமே ஒரு சுக்கிரன் சனி சேர்க்கை பெறும் பொழுது அது சுபகிரகங்களாக இருக்கும் பொழுது உங்களுக்கு லாபங்கள் கண்டிப்பா எந்த ஒரு தொழில் பண்ணாலும் நமக்கான வருமானம் வரும் பொழுது அதுக்கான லாபம் கண்டிப்பா வரும். நிறைய பேர் லாபம் எடுப்பாங்க, ஆனா வந்த மாயம் தெரியாது, போனோம்னா தெரியாது. ஏதோ ஒரு வகையில நீங்க ஒரு எஸ்டிமேட் போட்டு ஒரு இதுக்காக ஒரு அமௌண்ட் தனியா ஒதுக்கி வச்சிருப்பீங்க, ஆனா அந்த அமௌண்ட் பாத்துட்டீங்கன்னா தேவையில்லாத ஹாஸ்பிட்டல் செலவு விரையுமோ அது மாதிரிங்கிறது கொடுத்துருக்கும். நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா இப்ப அது இல்லாம உங்களுக்கு ராசிக்கு 12ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்காரு. அந்த ராகு பகவான் இருக்கும் பொழுது உங்க ராசிக்கு 6ஆம் இடத்துல கேது பகவான் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா எதிர்பார்ப்புகள் எல்லாம் சக்சஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது எப்படி எதிர்பார்ப்புகளை நமக்கு நடக்கும், நம்ம ஏன் முன்னேறுவோம் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா உங்களோட எதிர்களினாலதான் நீங்க முன்னேறுவீங்க. நிறைய பேர் பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேலஞ்சு விடுவாங்க, இது உன்னால பண்ண முடியாது, உன்னால இது சாதிக்க முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு ஒத்து வராது அப்படின்னு சொல்லி நம்மளை அழிவுபடுத்த பார்ப்பாங்க. ஆனா அவங்களுக்கெல்லாம் நீங்க ஒரு சேலஞ்சு பண்ணி என்னால பண்ண முடியும், ஒரு சாதிச்சு காமிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு தாட்ல நீங்க அடுத்த கட்டத்துக்கு நகரக்கான வாய்ப்புகள் அதிகம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா இந்த செவ்வாய் இப்ப உங்களுக்கு ஜனவரி மாதம் கடகத்துல நீச்சம் வர்றாரு. அப்படி நீச்சம் வரும் பொழுது நமக்கு சில டயத்துல இந்த சகோதரர்களுடைய ஒத்துழைப்பு கிடைக்காம போகலாம். பட் அந்த டயத்தை மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருங்க. இப்ப யாராவது நம்ம ஒரு பிரதர் சிஸ்டர் யாராவது நம்ம உறவினர்களை நமக்கு சப்போர்ட் பண்ண வர்றாங்கன்னா நம்ம வேண்டாம்னு சொல்லி விலகி வைக்க கூடாது. அவங்க வந்தாங்கன்னா கூட நீங்க சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நீங்க பொறுமை காத்தீங்கன்னா
கண்டிப்பா அதுக்கான பலன் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். நிறைய பேர் வந்து பார்த்துட்டீங்கன்னா உறவு முறைகளாலையும் சரி, தாய் வகையிலும் சரி, நிறைய தடுமாற்றங்கள், குழப்பங்கள், யாரை நம்பலாம், யாரை நம்ப கூடாது, இவங்களை நம்பி நம்ம வாழ்க்கை வேஸ்டா போயிருச்சு அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டவங்களுக்கு எல்லாம் ஒரு எதிர் மாற்றங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் எல்லாம் விலகி நல்ல உயர் பதவிகளா இருக்கட்டும், உயர் எண்ணங்கள் கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாழ்க்கைங்கிறது அமையும். இந்த ஜனவரி மாதத்துல உங்களுடைய வாழ்க்கை கண்டிப்பா ஒரு நிறைஞ்ச வாழ்க்கையா தான் இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா உங்க ராசிநாதன் கடகத்துல நிச்சயம் பெற்றிருந்தாலும் கூட மங்கள சந்திர யோகங்கிறது கண்டிப்பா இருக்கும். அது இல்லாம லாபஸ்தானத்துல வந்து சுக்கிரனும் சனியும் சேர்க்க, அது மட்டும் இல்லாம தொழிற்ஸ்தானத்துல வந்து சூரிய பகவான் இருக்காரு. 10ல தொழிற்ஸ்தானத்துல சூரிய பகவான் இருக்கும் பொழுது உங்க ராசிநாதன் செவ்வாய் இருக்கும் பொழுது என்ன ஆகும்னா ஒரு தலைமை தாங்கக்கூடிய ஒரு பொறுப்பு உங்களை தேடி வரும். நிறைய பேர் மேச ராசிக்காரங்களுக்கு ஒரு இடத்துல வந்து நிரந்தரமா இருக்க விடாது. இடம் விட்டு இடம், தாவுட்டு தாவு, மனம் விட்ட மனம் பறக்கத்தை பார்ப்பாங்க. நம்மளால வந்து ஒரு இடத்துல ஸ்டாண்டர்டா இருக்க முடியலையே, நமக்கான அங்கீகாரம் கிடைக்கல, நமக்கான வருமானம் கிடைக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் இந்த ஜனவரி மாதம் உங்கள் தொழில் ஸ்தானத்துல சூரிய பகவான் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால, பட் சனி அங்க சூரியன் வந்து சனியோட வீட்டுல நேச்சம் பெற்றிருந்தாலுமே கூட அந்த சனி உங்களுக்கு சுக்கிரனோட சேர்க்க பெற்று தன்னுடைய குடும்பஸ்தானோட அதிபதி சுக்கிரனோட இருக்கும் பொழுது கண்டிப்பா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். உங்களுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கிடைக்கும். வெளியூர் பயணங்களா இருக்கட்டும், வெளிநாடு பயணங்களா இருக்கட்டும், புதிய ஒப்பந்தங்கள் எல்லாம் நீங்க கைத்தேறதுக்கான வாய்ப்பு இருக்கு. நிறைய பேர் வந்து சொந்த தொழில் ஆரம்பிக்கலாமா, இல்ல சம்பளத்துக்கு வேலைக்கு போகலாமா, இல்ல ஏதாவது ஒரு அடிமை தொழில் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய கன்ஃபியூஷனுங்கிறது கண்டிப்பா மேச ராசிக்காரங்களுக்கு இருக்கும். ஆனா இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு லாபஸ்தானத்துல சூரியன் சுக்கிரன் இருக்கிறனால என்ன ஆகும்னா நீங்க எந்த தொழில் பண்ணாலும் நல்ல முன்னேற்றம் ஆகக்கூடிய ஒரு தொழிலுங்கிறது கண்டிப்பா உங்களுக்கு அமையும். நிறைய பேர் வந்து பார்ட்னர் சார்ந்த தொழில் பண்ணலாமா, இல்ல வெளியூர் போய் பண்ணலாமா, வெளிநாடு போய் பண்ணலாமா, இல்ல சொந்த ஊர் விட்டுட்டு வெளியூர்ல போய் ஏதாவது தொழில் பண்ணலாமா, நமக்கு தெரிஞ்ச தொழில் ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நீங்க ஆரம்பிக்கும் பொழுது அது கண்டிப்பா சக்சஸ் ஆகிறதுக்கு முழு வாய்ப்புகளா இருக்குங்க. அதனால இந்த வாய்ப்பை நீங்க தவற விடாதீங்க. தவற விடாம நீங்க கண்டிப்பா இந்த ஜனவரி மாதத்துல இருந்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல மாற்றங்களா வரப்போகுது. அது இல்லாம இந்த சுபகாரியங்கள் வீட்டுல வந்து நமக்கெல்லாம் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் நடக்கல, திருமணம் நடக்கல, கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள், குழந்தை பாக்கியம் இல்லை அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டவங்களுக்கு எல்லாம் அவங்களுக்கும் இந்த ஜனவரி மாதத்துல இருந்து நல்ல மாற்றங்கள் வரும். பட் என்னதான் நம்ம கிரக நிலைகளோட கோச்சாரப்படி நம்ம இருந்தாலும் கூட இந்த ஜனவரி மாதத்துல வருஷத்தின் முதல் மாதத்துல இருந்து உங்களுடைய ஜனன ஜாதகம், அதாவது சுய ஜாதகத்துல நம்ம இந்த வருஷம் என்ன பண்ணலாம், என்ன பண்ணக்கூடாது, நமக்கு நடக்கக்கூடிய திசாபுத்திகள் நமக்கு நல்லா இருக்கா, நம்ம போற வழி கரெக்டா இருக்கா, எந்த வகையில போகக்கூடாது, என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்க முழு விவரமா தெரிஞ்சு அதனோட வழியில் நீங்க போங்க. கண்டிப்பா நல்ல மாற்றங்கள் வரும். நீங்க ஜாதகம் பார்க்கணும் சொல்லி விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய போன் நம்பருக்கு போன் பண்ணி கன்சல்டிங் வாங்கிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்ல விளக்கங்கிறது நான் தரேங்க. இந்த சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குற மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை டச் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.